அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்னஞ்சிறு அமல்களின் மூலம் பெரும் பெரும் நன்மைகள். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இறைவனின் நம்பிக்கை கொண்டு விட்டால் மாத்திரம் போதாது, நற்செயல்களை போட்டி போட்டு செய்வதன் மூலமும் நாம் சுவனத்திற்குள் இலகுவாக நுழைய முடியும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையில் பல்வேறு சின்னஞ்சிறு அமல்களில் அதிகமான அமல்களை பெறும் பாக்கியத்தை இஸ்லாம் நமக்கு வைத்துள்ளது. உதாரணமாக, நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமும் அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும். தேவையற்ற பேச்சுக்களை பேசாமல் நல்ல வார்த்தைகளை பேசுவதால் அதிக நன்மையை அடைய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மமாகும் என்றார்கள். மேலும் மற்றவருக்காக பிரார்த்தனை செய்வது, மற்றவருக்காக நாம் துவா செய்தால் அதற்காக அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. எத்தனையோ பேர் நம்மிடம் துவா செய்யும்படி சொல்லி இருப்பார்கள். அதை நாம் அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துவா செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் என்று கூறினார்கள். சின்னஞ்சிறு அமல்களான ஒரு சிரிப்பின் மூலம் கூட நாம் நன்மை அடைந்து கொள்ள முடியும். பிற முஸ்லிமை பார்த்து புன்னகை செய்தல். வழியில் நாம் சந்திக்கும் ஒரு முஸ்லிமை பார்த்து நல்ல எண்ணத்துடன் புன்னகைத்தால் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்க்கத்தில் இருக்கும் நாம் அதன் சிறப்பை பற்றி தெரியாமல் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது கூட நன்மையாகும் என்றார்கள். அடுத்ததாக, குறைந்த தர்மம் அதிக நன்மை தரும். நம்மில் அதிகமானோர் தர்மம் செய்யும் விஷயத்தை பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ளோம். அதாவது, அதிகமான பொருளை தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. தூய்மையான சம்பாத்தியத்தில் தூய்மையான எண்ணத்துடன் நம்மால் முடிந்ததை தர்மம் செய்தாலும் அதற்கும் இறைவனிடம் கூலி உண்டு. நமக்கு அது அற்பமாக தெரிந்தாலும் இறைவனிடம் அது மிக பெரியதாக இருக்கும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தின் அளவு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் அந்த பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை அல்லாஹ் தனது வலக்கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவிற்கு வளர்த்து விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது போன்ற சின்ன சின்ன செயல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து இறைவனிடத்தில் அதிக நன்மைகளை பெறும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.